பின்னால் அப்பொருட்கு உரை யாவரும் கொள்வரால் என்பார் சேக்கிழார் பெருமான். செப்பலுற்ற பொருள், அதாவது சொல்லப்படுகிற பொருள் உயர்ந்த பொருளாக, சிறந்த பொருளாக, நன்மை நெறியை காட்டுகின்ற பொருளாக அமைந்துவிட்டால் அதனை செப்புகின்றவர் யாராக இருந்தாலும் அவருடைய குறைபாடுகள் எல்லாம் அந்த பொருளினது சிறப்பிலே, தலைப்பினது உயர்விலே மறைந்துவிடும் என்ற கருத்தினையும் நாம் கொள்ளக்கூடிய வகையிலே சேக்கிழார் பெருமானுடைய அருமை திருவாக்கு அமைந்திருக்கின்றது. ஆயவும் வேண்டும் கொல்லோ என்ற அருமை திருவாக்கிலே, கச்சியப்ப மாமுனிவருடைய தெய்வ நலம் சிறந்த திருவாக்கிலே பேச வேண்டும் என்பது இன்று எனக்குரிய பணி. ஆகையினாலே அந்த பணியினது உயர்விலே, தலைப்பினது சிறப்பிலே என்னுடைய குறைபாடுகள் அவை எத்தகையவாக இருந்தாலும் சரி மறைந்து விடும் என்ற நம்பிக்கையோடு பேச ஆரம்பிக்கின்றேன். இங்கே பல பௌராணிகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் அறிந்த தலைப்பு தான் அது. கந்த புராணத்தில் எங்கே வருகின்றது என்பதை அவர்கள் நன்றாக உணர்ந்திருப்பார்கள். கந்த புராணத்தினது மிக முக்கியமான நிகழ்வுகளிலே ஒன்றான சூரபன்மன் வதப்படலத்திலே பயின்று வருகிறதோர் அருமந்த தொடர். ஆனால் அந்த தொடரை மாத்திரம் வைத்துக்கொண்டு இங்கே பேசுவதற்காக நான் வரவில்லை என்பதை முதலிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆயவும் வேண்டும் கொல்லோ என்பதற்குரிய பருப்பொருள் ஆராய்ந்து பார்க்கவும் வேண்டுமோ? எதை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமோ? எவற்றை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமோ? எவரை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமோ என்ற வகையிலே சிந்திக்கலாம், கந்த புராண அடிப்படையிலே சிந்திக்கலாம் என்ற எண்ணத்தோடு இந்த தலைப்பை தர முடிந்திருக்கின்றது. கச்சியப்ப சிவாச்சாரியாரே சொல்லுவார், சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கியை ஒட்டி அமைந்த திருவாக்கு அது. இந்த செப்பலுற்ற பொருள் என்று நான் இங்கே குறிப்பிட்டேனே, அதே அவர் சொல்லுகிறார். சிறிய என் வெளித்துறை சிறியதாயினும் அருமுகன் கதை இது என்று அறிஞர் கொள்வரே. அறிஞர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். அவை அடக்கத்திலே சொல்லுகின்றார், இதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் என்றார். என்னுடைய உரைகள் அறிவற்ற உரையாக இருக்கலாம், வெறும் வெளிப்பொருள் சொற்களை தருகின்ற உரையாக இருக்கலாம், பயனில் சொற்களாக இருக்கலாம், ஏன் வீணான சொற்களாக கூட இருக்கலாம், ஏன் தவிர குற்றம் நிறைந்த சொற்களாக கூட இருக்கலாம் என்று அவர் கூறுகின்ற அந்த அருமையை நாம் பார்க்கின்றோம். ஆறுமாமுக பெருமானுடைய பெருமை வாய்ந்த கந்த புராணத்தில் தாம் சொல்லுகின்ற வகையிலே அவையடக்கத்திலே அவர் குறிப்பிடுகின்ற அந்த முறையை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக கந்த புராணம் ஒரு பெரிய சாகரம். 10,345 திருப்பாடல்கள் கொண்ட சாகரம், ஒரு சமுத்திரம், 6 காண்டங்கள் கொண்ட ஒரு பெரிய ஒரு சமுத்திரம்.